வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர் திரு எஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. நேத்து ஒரு முக்கியமான செய்தியை பார்க்க முடிஞ்சது. அதாவது ஏற்கனவே நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்னால இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏழை எளிய மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஸ்டேட் கவர்மெண்ட் உடைய கவுன்சிலிங் மூலமாக நிரப்பப்பட வேண்டிய கிட்டத்தட்ட 650 மெடிக்கல் சீட்ஸுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 3 காலேஜஸ் வந்து நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறிட்டாங்க, டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நேத்து வெளியில வந்திருக்குது. உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படிங்கறது முதல்ல மக்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்ப வந்து எந்த கல்லூரியா இருந்தாலும் முதல்ல துவங்கின உடனே அடுத்தடுத்த நிலைக்கு போகணுன்றதான் எந்த கல்லூரியுடைய நிலையா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பொதுவா ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் பாப்பீங்க, காலேஜா இருக்கும். அப்புறம் வந்து அட்டானமஸா மாறும், தன்னாட்சி பெற்றதா மாறும். அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டியா மாறும். யூனிவர்சிட்டியா மாறினா சர்டிபிகேஷன் அத்தாரிட்டி வந்து யூனிவர்சிட்டிக்கு உண்டு, காலேஜுக்கு வந்து கோர்ஸை வந்து சர்டிஃபை பண்ற அத்தாரிட்டி கிடையாது. அப்ப அது அடுத்த நிலை. அப்ப வந்து ஒரு காலேஜ் மெடிக்கல் காலேஜ் யூனிவர்சிட்டியா மாறுதுன்றது ஒரு வளர்ச்சியா தான் நம்ம பார்க்க முடியும். அப்ப வளர்ச்சி ஆகக்கூடிய இந்த விஷயத்தை ஏன் நம்ம வந்து எதிர்க்கிறோம், அல்லது வந்து ஏன் பாதிப்பு ஏற்படுதுன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க வெறுமனே வந்து அது வந்து மெடிக்கல் காலேஜா தமிழ்நாடு அரசினுடைய எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்துக்கு கீழே, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே செயல்படும் பொழுது அதுல அட்மிஷன் போடுற அத்தாரிட்டி வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங். ஒன்ஸ் அது டீம்டு யூனிவர்சிட்டியா மாறிடுச்சு அப்படின்னா அதோட பர்வியூ, அதுக்கு அட்மிஷன் போடுற அத்தாரிட்டி வந்து ஒன்றிய அரசினுடைய மெடிக்கல் கமிட்டி, கவுன்சிலிங் கமிட்டி இருக்கு, எம்சிசி இருக்கு. அது வந்து ஒன்றிய அரசுடைய டிஜிஹெச்எஸ், டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் கீழே செயல்படுது. அப்ப ரொம்ப சிம்பிள், தமிழ்நாட்டுக்கான அதிகாரம் என்பது பறி போய் விடுகிறது, அந்த மாணவர் சேர்க்கைக்கான அதிகாரம் பறி போயிடுது. அதனால இந்த கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் இன்றைக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகமா தரம் உயர்த்தப்பட்ட பிறகு அந்த அத்தாரிட்டி அங்க போயிடுது. அவ்வளவுதான். சோ சிம்பிள் அஸ் இட். அப்ப இதெல்லாம் எப்போ, இது எதனால இது மாதிரி அப்படின்னா தான் ஒரு பெரிய நீண்ட நெடிய விவரங்கள் வந்து சொல்லக்கூடிய சூழல் இருக்கும். மேம்போக்கா பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜஸ்னா பிரைவேட் காலேஜஸ் நினைக்கக்கூடிய நிலையில இருக்கும். அப்படி கிடையாது. பிரைவேட் காலேஜஸ்ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, பிரைவேட் மெடிக்கல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்வியூல போயிடுது. அதுல இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, அதுல மாணவர் சேர்க்கை தேசிய அளவில் நடைபெறும். நீங்க அது வெறும் மெடிக்கல் காலேஜ் வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே இருக்கும் பொழுது அதுல சேரக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டிலேயே இருப்பிடமாக கொண்ட மாணவர்கள் மட்டும்தான் சேர முடியும். அதர் ஸ்டேட் மாணவர்கள் சேர முடியாது. ஆனா இப்ப ஒன்ஸ் டீம்ட் ஆயிடுச்சுன்னா அது ஒரு சிக்கல் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நமக்கான பர்வியூவே இல்லைன்றது ஒரு பாயிண்ட். பர்வியூ இல்லாததோட மட்டும் இல்லாம நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழ் மாணவர்கள் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அந்த மாணவர்களுடைய உரிமையும் பறி போயிடுது. அதனாலதான் இப்ப இது வந்து பாக்குறோம். ஓகே. இப்போ வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸா இருக்கும் பொழுது அதுல வந்து ஒரு 50% இல்ல 65% வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் மூலமாக நிரப்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் பாத்தீங்கன்னா 4ல இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஆனா சென்ட்ரல் மூலமா நிரப்பப்படக்கூடிய அந்த சீட்ஸ் உடைய ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13ல இருந்து 15 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒட்டு மொத்தமா இது போன்ற செல்ஃப் பினான்சிங் காலேஜஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸா மாறும்பொழுது ஒட்டுமொத்தமா கவுன்சிலிங் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்ணும். அது மட்டும் இல்ல, அந்த மருத்துவக் கல்லூரியில படிக்கிறதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாயாக உயர்ந்துருது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மாறும் பொழுது மாநிலத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து முதல்ல சீட்ஸும் குறையுது. 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான அந்த ஒதுக்கீடும் வந்து பாதிக்கப்படுது. அவங்களுக்கான கட்டணமும் வந்து அதிகரிக்குது அப்படிங்கறத முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. அப்ப இத அட்ரஸ் பண்றதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத சிந்திக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு தாவேகா தரப்புல பேசக்கூடிய சுகாதார அமைச்சர் அருண்ராஜ் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த 3 கல்லூரிகளும் வந்து திமுக அதிமுக பிரமுகர்களுக்கு சொந்தமானது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க போய் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா மாறுறதுக்கு என்ஓசி கேக்குறாங்க. அந்த என்ஓசியை வந்து அவங்க 60 நாளுக்குள்ள கொடுக்கல. அதனால ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் கிடைச்சிடுச்சு. அப்ப வேணும்ட்டே இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த மாதிரி ஒரு சதியில வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இத ஒரு சதியா நம்ம பாக்குறதா, இல்ல யூஜிசில கொண்டு வந்த மாற்றங்கள் காரணமாக இன்னைக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கான அந்த டிஸ்கிரிஷன் வந்து இங்க பாதிக்கப்படுது, ஸ்டேட்டுடைய வாய்ஸ் பாதிக்கப்படுது அப்படிங்கறத பாக்குறதா? இது கடந்த ஆட்சி காலத்திலயும் இந்த விஷயத்த நீங்க வந்து சட்டமன்றத்துல எழுப்புனீங்க அப்படிங்கறதும் வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்ல. பட் இது சம்பந்தமா நீங்க சட்டமன்றத்துல பேசி இருந்தீங்க. கடந்த ஆட்சியில இதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடத்த ஒரு ரெமெடி வந்து
கடந்த ஆட்சியில வந்து ஏதாவது கொண்டு வந்தாங்களா? இப்ப அந்த ரெமெடியை நோக்கி தாவேகா அரசு போணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வேணும்ட்டே திமுக, அதிமுகவ மாறி மாறி குற்றம் சொல்றதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இப்போ முதல்ல அதாவது டீம்டு யூனிவர்சிட்டிஸுக்கும் அடிப்படையில எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழ இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸ்ல நீங்க சொன்ன மாதிரி என்னென்ன வேறுபாடுகள்னா, இங்க நடக்கிற கவுன்சிலிங்ல 100% சீட்டும் தனியார் கல்லூரியில நம்ம கவுன்சிலிங்ல தான் போடுறோம். ஆனா அந்த 100% சீட்ல ஒரு பகுதியை வந்து அரசு ஒதுக்கீடுன்னு ஒரு பகுதி நிர்வாக ஒதுக்கீடுன்னு பிரிச்சிடுறோம். ஏன் அதை பிரிக்கிறோம்னா, நிர்வாக ஒதுக்கீடுன்றதுல வந்து கொஞ்சம் கூடுதல் கட்டணும். அந்த கல்லூரி வந்து தனியார் கல்லூரியின் போது அவங்க நடத்துறதுக்கான செலவினங்கள்லாம் வேணும்ன்றதுனால அரசு அப்படி ஒரு ஏற்பாடை பண்ணி கொடுக்குறோம். அப்படி செஞ்சு கொடுக்கும்போது மைனாரிட்டி காலேஜா இருந்ததுன்னா 50% இடங்கள் அரசு, 50% நிர்வாகம். நான் மைனாரிட்டியா இருந்தா 65% அரசு, 35% மேனேஜ்மெண்ட் நிர்வாக ஒதுக்கீடு. இந்த அரசு கட்டணம்ன்றதே வந்து 4 லட்சமோ 5 லட்சமோ ஒதுக்கி பிக்ஸ் பண்றாங்க. அது 3 லட்சத்துல இருந்து படிப்படியா இன்னைக்கு வந்து 4 4.5 வந்திருக்கு. நிர்வாக ஒதுக்கீடு வந்து 13 14 லட்சம் வருது. அப்ப அதிகபட்சமான தொகையே வந்து இங்க வந்து 15 லட்சம் தான். இல்ல வந்து 16 18ன்னு வச்சுப்போமே ஒரு அதிகபட்சமா. ஏன்னா என்ன ரிவைஸ் பண்றாங்கன்னு தெரியல. இது எல்லாமே வந்து மதிப்பெண் அடிப்படையில போடப்படுகிறது. அப்போ ஓரளவுக்கு கன்சிடரபிளான மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் இருந்தாங்கன்னா கட்டணம் கூடுதலா இருந்தா கூட அரசு கல்லூரியில கூடுதலா இருந்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஒரு 4 லட்சம்ன்றது ஏதோ பரவாயில்ல. தட்டு தடுமாறி கட்டக்கூடிய நிலையில இந்த கல்லூரிகள் இருக்கு. அதே இந்த கல்லூரிகள் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தாலும் அவங்க என்ன மதிப்பெண் எடுத்தாலும் அவங்களுக்கு போடக்கூடிய அட்மிஷனுக்கு குறைந்தபட்சம் 22 லட்சத்துல இருந்து 28 லட்சம் ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு மொத்தமா கிடையாது. ஆண்டு ஒன்று கட்ட வேண்டிய சூழல் வருது. அங்க இடஒதுக்கீடு கிடையாது. அங்க வந்து உங்களுக்கு வந்து அரசு வந்து எந்த விதமான கண்ட்ரோலும் கிடையாதுன்றதுனால தான் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸை வந்து நாம வந்து எதிர்க்கிறோம். இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி இப்ப 4 கல்லூரி ஆயிருக்கு ரைட்டு. இந்த 600 சீட்டு போகுது. அப்ப ஏற்கனவே இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டியில தமிழ்நாடு அரசுடைய நிலை என்ன? இதைத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து இந்த நீட் வந்ததுல இருந்து இந்த கொஸ்டினை எழுப்பிட்டு இருக்கேன் நான். நீட்டை வந்து நீங்க வந்து மெரிட்னால வந்து மெரிட்ல படிக்கிறாங்க அப்படின்றீங்க. மெரிட்ல எப்படி மெரிட்ல படிக்கிறானா அவனுக்கு வந்து அதற்கான ஒரு முன்னுரிமை வழங்கப்படணும். நல்ல மதிப்பெண் எடுக்கிற மாணவருக்கு முன்னுரிமை வழங்கப்படணும். நீங்க டிஜிஹெச்எஸ் கவுன்சில்ல முன்னுரிமையே கிடையாது. 720க்கு 720 எடுத்து நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி உதாரணத்துக்கு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் போனா அவனும் 24 லட்சம் 25 லட்சம் கட்டணும். வெறும் 160 எடுத்தவனுக்கு அந்த காலேஜ் கிடைச்சுன்னா அவனும் கிடைக்கணும். அப்ப இது வந்து முதல்ல வந்து நீட் வந்து வந்திருக்கக்கூடிய கொடுமையில இது ஒரு பெரிய கொடுமை. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நீங்க என்ன கேட்டீங்கன்னா அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து என்ஓசி கொடுக்குறாங்களே எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதுவும் குறிப்பா இதை நடத்துறவங்க எல்லாம் யாருன்னு பாக்குறேன். இதை நடத்துறவங்க எல்லாம் ரைட்டு. இதை நடத்துற ஒரு சில பேர் நாளைக்கு வந்து தாவேகால கூட இப்பவே ஒருத்தர் போய் சேர்ந்திருக்காரு தாவேகால. அப்போ இது வந்து நம்ம வந்து அந்த திசை திருப்பலுக்கே வேணாம். அது திமுகவா இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், தாவேகா இருக்கலாம். நான் அதுக்கே போல. அது தப்பா ரைட்டான்றதுக்கே போல. நம்ம பிரச்சனை என்ன? நம்ம மாணவர்களுக்கு சீட்டு வேணும்ன்றதா நம்ம பிரச்சனை. நம்ம கவுன்சிலிங்க்கு சீட்டு வேணும்ன்றதா நம்ம பிரச்சனை. அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து உண்மையிலேயே அதுல வந்து கவனம் செலுத்தக்கூடிய எந்த அரசா இருந்தாலும் சரி. கடந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி சட்டமன்றத்துல எழுப்பின இந்த பிரச்சனையை. இது மட்டும் இல்லாம இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீஸ் கட்டலன்னு சொல்லி ஒரு வருஷம் ஃபீஸ் கட்டலன்னா அந்த பையனை வந்து டீடைன் பண்றாங்க. ஸ்டூடெண்ட் ஆணோ பெண்ணோ அந்த பெண்ணையோ ஆணையோ வந்து டீடைன் பண்ணிடுறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை டீடைன் பணமே கட்ட முடியல. ஒரு வருஷம் ஃபீஸ் டீடைன் பண்ணிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இன்னொரு வருஷம் ஃபீஸ் கட்டணும். அதாவது ஒரு வருஷம் ஃபீஸ் கட்ட முடியாதவன பனிஷ் பண்ணி 2 வருஷம் ஃபீஸ் 3 வருஷம் ஃபீஸ் கட்ட வைக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய கொடுமை இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல. இன்னும் என்னன்னா இந்த டீம்டு யூனிவர்சிட்டினா ஒன்ஸ் டீம்டு ஆனவனே என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மாநில அரசுக்கும் சம்பந்தமே இல்லைன்றான். அவனுக்கு கரண்ட் கொடுக்கறது மாநில அரசு, தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கறது மாநில அரசு, சாலை போட்டு தரது மாநில அரசு, எல்லாம் மாநில அரசு தான் பண்ணி கொடுக்குறோம். ஆனா மாநில அரசுக்கு கண்ட்ரோல் இல்லாம போயிடுது. அப்போ நம்ம இஷ்யூ என்னன்னா நீங்க அவங்கள வந்து நம்ம பர்வியூல கொண்டு வர்றதுதான் இஷ்யூ. யார் நடத்தினா என்னங்க, நமக்கு பிரச்சனை கிடையாது. அது தப்பு ரைட்டு. தப்பு பண்றாங்கன்னா அது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். அப்ப அது மாநில அரசுடைய பர்வியூ கொண்டு வர்றது நம்ம பிரச்சனை. மாநில அரசு பர்வியூ கொண்டு வர முடியுமானா கொண்டு வந்திருக்கிறாங்க ஏற்கனவே. பக்கத்துல இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில நீட் வரதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியோட அந்த மாணவர் சேர்க்கைக்கு பேர் சென்டாக். அந்த சென்டாக்கு சீட்டு வேணும்னு எப்படி வாங்கினாங்கன்னா பாண்டிச்சேரி அரசு பாண்டிச்சேரியினுடைய சட்டமன்றத்துல பேசுறாங்க. இங்க நான் பேசின மாதிரி அங்க பேசினார் ஒரு உறுப்பினர். பேசி அந்த சட்டமன்றத்தை பேசின இது எடுத்துட்டு போயிட்டு அந்த சட்டமன்றத்துல இந்த மாதிரியான கோரிக்கையை வச்சு ஒரு தீர்மானத்தை போட்டு யூஜிசிக்கு கொடுத்து இதுக்கு கொடுத்து எம்சிஐக்கு அன்னைக்கு கொடுத்து அவங்க சீட்டு வாங்கினாங்க. கர்நாடகால சீட்டு வாங்கினாங்க. இப்ப அரசு செய்ய வேண்டியது உண்மையிலே என்னன்னா இந்த ஆராய்ச்சி எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இதுவே அவங்கள பனிஷ் பண்ற மாதிரி தான் ஆகும். நான் சொல்றதை செஞ்சாலே இவங்க உண்மையிலேயே அது திமுக நடத்துற காலேஜ் அதிமுக நடத்துற காலேஜ் அது சரி கிடையாதுன்னு நினைச்சாங்கன்னா பனிஷ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு, பனிஷ்னு சொல்ல முடியாது, அது முறையா வந்து அவங்க வந்து முறைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு என்னன்னா
இது டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல சீட்ஸ் வந்து நீங்க வந்து எங்களுக்கு கொடுங்க, ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு கொடுங்க, அதை நாங்க ஃபில் பண்றோம்னு கேட்டு வாங்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க வந்து ஒரு காலேஜ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ஆகக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஒரு வகையில வந்து ஒரு உரிமையை மறுக்கிறதாகும். ஒரு கல்லூரி அது அடுத்தடுத்த நிலைக்கு போக தானே செய்யும். இப்ப ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் வந்து நீங்க வந்து இதுக்கு போக கூடாது, நீங்க வந்து தன்னாட்சியா இருக்கக்கூடாது, நீங்க அப்படியே காலேஜா தான் இருக்கணும்னா ஒத்துப்பாங்களா? அவங்க அவங்க தன்னாட்சி கல்லூரியா மாறுவாங்க, அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டியா வந்து மாறுவாங்க. அப்போ இது வந்து ஒரு அந்த காலேஜுக்கான ஒரு ரைட், ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டியா மாறுறதுக்கு ஆனா ஒரு ரைட். அவங்க நல்லா செயல்பட்டாங்கன்னா யூனிவர்சிட்டியா மாறலாம். இப்ப நீங்க இப்ப ஆன கல்லூரி பற்றி மட்டுமே பேசுறீங்களா, அது இல்ல பிரச்சனை. ஏற்கனவே இருக்கிற எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிலயும் நீங்க வந்து சீட்ஸ் வாங்குறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா அதுல வந்து நியாயமா செயல்படுறோம்னு அர்த்தம். அதைத்தான் நானும் வந்து ட்வீட் போட்டிருக்கேன். நானே இந்த வந்து சுகாதாரத்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் வந்து நம்ம மாநில அரசுடைய, இது மாநில உரிமை சம்பந்தப்பட்டது, இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டது, இது வந்து மாணவருடைய வாழ்க்கை, தமிழ்நாட்டு மாணவருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இதுல இன்னொரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சேர்த்து சொல்றேன், ஏன்னா புரியுதற்காக. ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி வந்துங்க, இப்ப டீம்டு யூனிவர்சிட்டி ஆச்சுன்னா அதுலயே அவங்க வந்து உறுப்பு கல்லூரிகள் கொண்டு வந்துருவாங்க. அப்ப இதோட நோக்கம் என்னன்னா, ஒரு காலேஜா இருக்கும்போது இன்னொரு காலேஜ் தொடங்கணும்னா அவங்க மறுபடியும் யூனிவர்சிட்டிக்கு போனோம், பர்மிஷன் எல்லாம் வாங்கணும். அதே டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தா அவங்களே தொடங்கிப்பாங்க. இப்போ ஒண்ணு உங்களுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். சென்னையில இது தமிழ்நாட்டில் செயல்படக்கூடியது பாரத் பல்கலைக்கழகம். இந்த பாரத் பல்கலைக்கழகத்தின் கீழே இருக்கக்கூடிய கல்லூரி தான் வந்து பாலாஜி மருத்துவக் கல்லூரி. இது தமிழ்நாட்டில் செயல்படுது. இதே பல்கலைக்கழகம், இதே நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படக்கூடிய கல்லூரி தான் லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி. இது புதுச்சேரியில இருக்கு. கடந்த காலங்கள்ல, அதாவது நிகர்நிலை பல்கலைக்கழகம் இருக்கிறது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படக்கூடிய கல்லூரிகள் 2, அதுல ஒண்ணு தமிழ்நாட்டில் இருக்கு, ஒண்ணு பாண்டிச்சேரியில இருக்கு. நீட் வரதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, பாண்டிச்சேரியில இருக்கிற அந்த கல்லூரி மட்டும் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சீட்டு கொடுக்கல. சரியா? இது இன்னொரு கேஸ் ஒண்ணு இருக்கு. இது வந்து மகாத்மா காந்தி காலேஜ். மகாத்மா காந்தி காலேஜ் வந்து பாலாஜி வித்யாபீட், கன்ஃபியூஸ் ஆயிட போறீங்க, பாலாஜி வித்யாபீட்ன்ற ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி கீழே வந்து, அந்த யூனிவர்சிட்டி எங்க செயல்படுதுன்னா பாண்டிச்சேரியில செயல்படுது. யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரியில செயல்படுது. நான் முதல்ல சொன்ன யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் செயல்படுது. பாண்டிச்சேரியில செயல்படுது யூனிவர்சிட்டி. அதுக்கு ஒரு கல்லூரி அங்க வந்து மகாத்மா காந்தின்னு ஒரு கல்லூரி இருக்கு பாண்டிச்சேரியில. தமிழ்நாட்டுல சத்யசாயின்னு ஒரு கல்லூரி இருக்கு. இந்த கேஸ்லயும் பாண்டிச்சேரியில செயல்பட்ட காலேஜ் மட்டும் சென்டாக்கு கொடுக்குது சீட்டு. தமிழ்நாட்டுல செயல்பட்ட காலேஜ் தமிழ்நாடுக்கு கொடுக்கல. அதாவது யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டுல இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரியில இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க. இது எங்க இருந்தாலும் பாண்டிச்சேரி கொடுத்தாங்க. இது வந்து நீட்டுக்கு முன்னாடி. அப்ப ஏன் தமிழ்நாடு அரசு அப்பவே வாங்கலன்ற கேள்வி அப்பவே எழுப்பின. இன்னும் கூட ஒரு கூடுதலான தகவல், நான் நீதிமன்றத்துக்கு போனேன். இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஸ்ட்ரென்த்தோ இல்ல வந்து பொலிட்டிக்கலான ஒரு இதுவோ இல்ல. அப்ப அன்னைக்கு அன்றைய சூழல்ல வந்து நீதிமன்றங்கள்ல வழக்கம் போல இது போன்ற வழக்குகள்ல இது போன்ற தனியார் கல்லூரியை சார்ந்தவர்கள் எப்படி கையாளுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த வழக்கை வந்து நீர்த்து போக செஞ்சுட்டாங்க. இப்ப அரசு வந்து, இந்த அரசு வந்து முனைப்பாக இருக்கிறது இந்த விஷயத்துல அப்படின்னா, அதை நாம வந்து இவங்க ஆமா முனைப்பாக தான் இருக்கிறாங்க அப்படின்றத நாம புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல அவங்களோட அந்த வில்ல வெளிப்படுத்தணும்னா ஒரே ஒரு விஷயம், சோ சிம்பிள். டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல நீ எதுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியை வந்து தரம் உயர்த்த வேணாம்லாம் ஏன் கேக்குறீங்க? அது அவங்களோட உரிமை. உயர்த்தட்டும், கல்லூரி வந்து தரம் உயரட்டும், தப்பு கிடையாது. அடுத்த கட்டத்துக்கு போட்டோம், எங்க வேணா போட்டோம். ஆனா சீட்டை இங்க கொடுத்துட்டு போப்பா. நீ என்ன வேணா உயர்த்திக்க கல்லூரியோட தரத்தை, சீட்டை நீ தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனை இருக்கு இதுல? யார் நடத்தினா நமக்கு என்ன? ஒட்டுமொத்தமா வந்து ஒரு லெஜிஸ்லேஷன் வந்து கல்வி ஒட்டுமொத்தமா அரசு தான் நடத்தணும், கல்லூரி தனியார் கல்லூரியா நடத்தக்கூடாதுன்ற சூழல் உருவான்றது நம்முடைய எண்ணம். எங்களை போன்றவர்கள் நாங்க அதான் சொல்றோம், ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அரசே எல்லாத்தையும் பண்ணணும்னு. ஆனா இன்னைக்கு சூழல் வந்து தனியார் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்கள நீங்க கர்டைல் பண்ணுங்க, அதுல சீட்ஸை நீங்க வாங்கி கொடுங்க. நீங்க அவ்வளவுதான். இப்ப நீங்க இந்த 600 சீட்ஸ் போயிடுச்சுன்னு அடிச்சுக்கிறீங்கல்ல. நான் கேட்கறேன், ராமச்சந்திரா கல்லூரி இருக்கு, SRM கல்லூரி இருக்கு, விநாயகா மிஷன் கல்லூரி இருக்கு, சத்யசாய் கல்லூரி இருக்கு. இப்ப இந்த கல்லூரி எல்லாம் வந்து சீட் வேற 300 சீட்டு 400 சீட் இருக்கு. இப்ப இதுல எல்லாம் 2500 சீட்டு கிட்ட இருக்குங்க. இந்த 2500 சீட்ல இப்ப போன 600லயும் ஒரு 300 வாங்குங்க. இந்த 2500லயும் வந்து நீங்க ஒரு 1250 வாங்குங்க. 1600 சீட்டு கிட்ட நீங்க வாங்கலாங்க. இந்த 1600 சீட்டையும் நிர்வாக ஒதுக்கீடு இல்லாம முழுமையா அரசு ஒதுக்கீடுன்னு போடுங்க. ஒரு 3 லட்சம் ரூபாய் ஃபீஸ்ல 2.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ்ல கொடுங்க.
இதுதான் இன்னைக்கு அரசு செய்ய வேண்டியது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசு இதெல்லாம் செய்யுமா? உண்மையிலேயே மாணவர்கள் நலன் சார்ந்து ஒரு அரசு யோசிக்குமா? இல்ல இத வெறும் ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள்ல மட்டும் மற்ற கட்சிகளை குறை சொல்வதற்கான ஒரு விஷயமாக வந்து பார்க்குமா? அப்படிங்கிறத இனிவரும் காலங்கள்ல பொறுத்திருந்து பார்ப்போம். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும், கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க் யூ வெரி மச். நன்றி.